நம்ம வந்து ஒரு பல்லுயிர் ஒம்புதல் பண்ணுவாங்க. புன்னை மரத்தை தங்கச்சியாக பார்த்தவங்க நம்ம தமிழ் சமூகம். காளை மாடை அண்ணனாக பார்த்தவங்க நம்ம தமிழ் சமூகம். யானையை வந்து வீட்டு விலங்காக பார்த்தவங்க, ஏன்னா யானை கட்டி போரடித்தவங்க. தேவாங்க வந்து தன்னுடைய துணையாக பார்த்தவங்க, மேற்கு திசை காமிக்கிற தேவாங்கு. அந்த மாதிரி இன்றைக்கி அபசகுணம் சொல்லக்கூடிய கருடனையும் நம்முடைய மிக முக்கியமான வயலில் ஒரு நண்பனாக பார்த்தாங்க. உயிர்வேலி அமைச்சவங்க, ஊடுபயிர் போன்ற இந்த மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகம். இன்றைக்கி கூட கடலோடிகள் வந்து கடல் ஆமையை பார்க்குறப்ப அது கூட வர மீனையும் பார்ப்பாங்க. லக்ஷதீப் கடலில் நாங்கள் ஆய்வு பண்ண போகிறப்ப, அதாவது கடல் வளத்தை ஆய்வு பண்ண போகிறப்ப அங்கே ஒரு ஆமை வந்து திருப்பி போட்டிருந்தது. அந்த ஆமையை காப்பாற்றி விட்டோம். அப்போ கூட நாங்கள் சொன்னோம், அந்த ஆமை பாரு நன்றி மறந்துடுச்சின்னு சொன்னோம். ஆனால் அடுத்த நாள் அந்த ஆமை வந்து கடலில் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறப்ப முதுகில் தட்டி எங்களோட ரொம்ப அன்பாக பழகுச்சு. அதாவது மனிதனை இடம் காண முடியுன்ற ஒரு எண்ணத்தை அன்றைக்கி அந்த ஆமை என் மனசில் உருவாக்குச்சு. அதனால் இன்னி வரைக்கும் ஆமையை வந்து நான் விலங்காக பார்க்கறதில்ல, என்னுடைய ஒரு உயிர் நண்பனாக தான் பார்க்குறேன். அதனால் இந்த ஆமைகள் உடைய அந்த ஆராய்ச்சியில் கடல் நீரோட்டத்தை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், கடல்வாழ் உயிரினங்களை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், உலகத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை வந்து ஆமைகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி கடலால் நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லாமையே மக்கள் இறப்பாங்க. நீர் சுனாமி வழியில் வந்து இறப்பாங்க. குறிப்பாக சுனாமி வந்து ஆமை வர பகுதியில் சுனாமி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. அதனால் இந்த ஆமையை பற்றி நம்ம முழுக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு தன்மையும், அதாவது அடுத்த பல வருடங்களுக்கு நம்மளால் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இந்த ஆமைகள் மூலமாக